ஆண்டவர் ஒருவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. දෙවියන් වහන්සේට පමණක් ස්තුති වේවා. சொல்லுங்க ஆமென். කියන ආමේන්. ஆமென். ආමේන්. இந்த பரிசுத்த நாள், මේ ශුද්ධ වූ දවසේදී விசேஷித்த நாள், විශේෂිත වූ දවසක්, நித்திய மகிழ்ச்சியினால், සදා වූ ප්‍රීති වූ දවසක්, கர்த்தருடைய நாள், ස්වාමින් වහන්සේගේ දවසක්, மன மகிழ்ச்சியினால், ප්‍රීතිමත් වූ දවසක්, ஓய்வு நாள், ඒක සබත් වූ දවසක්, ஞாயிறு நாள். ඒක ඉරු දිනක්. சொல்லுங்க ஆமென். කියන ආමේන්. ஆமென். ආමේன். இந்த நாளை குறித்து මේ දවස ගැන கேளுங்க. கர்த்தருடைய நாள், අසන්න මේක ස්වාමින් වහන්සේගේ දවස, ஓய்வு நாள், මේක නිවාඩු දිනයක්, ஞாயிறு நாள். මේක ඉරු දිනක්. அடுத்தது என்னது? ඊළඟට මොනවාද? விசேஷித்த நாள், මේක විශේෂිත වූ දවසක්, நித்திய மகிழ்ச்சி நாள். මේක ප්‍රීති වූ දවසක්. அடுத்தது என்னது? ඊළඟට මොනවාද? மகிமையின் நாள். මේක මහිමෙන් දවසක්. இன்னொன்று තව එකක් තියෙනවා. நான் சொல்லி நான் மறந்துட்டேன். பரிசுத்த நாள். ශුද්ධ වූ දවසක්. சொல்லுங்க ஆமென். කියන ආමේන්. இப்படி இந்த நாளை ஒருவர் எண்ணினால் அவர்களை அந்த குடும்பத்தை தேவன் உயர்ந்த இடத்துல வைப்பாராம். මේම මනුෂ්‍යයන් කවර කෙනෙක් ගණන් ගන්නවා නම් දෙවියන් වහන්සේ ඔහුද ඔහුගේ පවුල අයවද උසස් කරනවා. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. දෙවියන් වහන්සේට මහිම දෙමු. நான் சொல்ல இல்ல, මම නොවේ කියන්නේ. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. දෙවියන් වහන්සේගේ වචනය කියනවා. அது மலேசியாவுல வெள்ளிக்கிழமையா இருக்கலாம், ඒක මலேසියා දේශයේ සිකුරාදා වෙන්න පුළුවන්. மற்ற பெரிய நாடுகளே ஞாயிற்றுக்கிழமையா இருக்கலாம். ඒක වෙන දවස්වල லொக்கு ரட்டவர். වෙනත් විදේශීය රටවල් විශාල රටවල් වල ඒක ඉරිදු දින වෙන්න ஆனா පුළුවන්. இந்த நாளை நீ இப்படி மகிமை நாள் என்று நினைத்தால் தேவன் உயர்ந்த இடத்திலே உங்களை வைப்பார். මේ දවස මහිමේ දවසක් කියලා ඔබ සිතන මොහොතේ දෙවියන් වහන්සේ උසස් තනවල ඔබ තබනවා. சொல்லுங்க ஆமென். කියන ආමේන්. 2025 2025 වර්ෂයේ பிப்ரவரி மாதம் පෙබරවාරි මාසයේ இன்றைக்கு 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. අද 9 වෙනි දින ඉරු දිනක්. இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. මේ ඉරු දිනේදී දෙවියන් වහන්සේ ඔබ සමග කතා කරනසේක්වා. நாங்கள் வாசிப்போம் எபிரேயர் எழுதின புத்தகம் 12வது அதிகாரம் 1வது வார்த்தை. අපි ඒබ්‍රේව 12 වෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි පදේ කියවමු. எபிரேயர் 12:1. ඒබ්‍රේව 12:1. கவனிங்க, விசுவாசத்தை நமக்குள் தொடக்கி இருக்கிறவரை நோக்கி. ඒ ඇදහිල්ල නොකොඩවා ගමන් කරන්නව ඒ දෙවියන් වහන්සේ කෙරේ. விசுவாசத்தை நமக்குள் தொடக்கி இருக்கிறார். ඒ ඇදහිල්ල අප තුල පට ආරම්භ කරලා තිබෙනවා. ஆமென். ආමේන්. சொல்லுங்க கரங்களை வைத்து ஆமென். කියන ආමේන්. விசுவாசத்தை நமக்குள் அவர் தொடங்கி இருக்கிறார். ඇදහිල්ල උන්වහන්සේ අප තුල පටන් අරන් තිබෙනවා. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். කියන ආමේන්. உலக தோற்றத்துக்கு முன்பு எங்களை தெரிந்து தாயின் கற்பத்தில் இருந்து எங்களை காத்து விசுவாசத்தை நமக்குள் அவர் தொடங்கி இருக்கிறார். ලෝකේ මැවෙන්න පෙතෙමින් මව් ගර්භාෂයේ බිවෙන්න පෙතෙමින් උන්වහන්සේ ඇදහිල්ල අප තුල ආරම්භ කරලා நான் அல்ல, நாங்கள் அல்ல, அவர் நமக்குள் தொடக்கி இருக்கிறார். මා නොවේ උන්වහන්සේ මා තුල පටන් අරන් තිබෙනවා. එබැවින් මෙපමණ මහත් සාක්ෂිකාර සේනාවකින් අප වටම සිටින නිසා සියලු බරද පහසුවෙන් අප අසු කරන පාපයද අහක දමා ඇදහිල්ලේ කර්තෘවරයාද සම්පූර්ණ කරන්නා වූද යේසුස් වහන්සේ දෙසම බලමින් අප ඉදිරියේ තබා තිබෙන அவர் நமக்குள் விசுவாசத்தை அவர்தான் ஏற்படுத்தி இருக்கிறார். අප තුල ඇදහිල්ල උන්වහන්සේ තමයි තබා තිබෙන්නේ. இந்த வார்த்தை கோடிட்டுக் கொள்ளுங்கள். මේ වචනේ සටහන් කරගන්න. எபிரேயர் 11:7 வாசியுங்கள். ඒබ්‍රේව 11 අත කියවන්න. கேளுங்க. சரி வாசிங்க, சிங்களத்திலையும் வாசிங்க. ඇදහිල්ලෙන් නොවා ඒවන තුරු ரைட், நிப்பாட்டுங்க. நல்லா கவனிங்க. හොඳට සවන් දෙන්න. விசுவாசத்தை நமக்குள் அவர் தொடங்கினார். ඇදහිල්ල උන්වහන්සේ අප තුල පටන් ගත්තා. ஆமென். ආමේන්. விசுவாசத்தினாலே நோவா. ඇදහිල්ල තුලින් නෝවා. இப்ப உங்களோட பெயருக்கு முன்பாக ඔබගේ නම ඉදිරියෙන් விசுவாசித்த அல்லது விசுவாசத்தினாலே எக்ஸ், ඇදහිල්ල මනත ඇදහිල්ල තුලින් x, விசுவாசத்தினாலே சஜித், ඇදහිල්ල තුල සජිත්, விசுவாசத்தினாலே ரெக்ஸ், ඇදහිල්ල තුල එලෙක්ස්, விசுவாசத்தினாலே பொனி,
ඇදහිල්ල තුල புனி බොනික්. சொல்லுங்க ஆமென் කියන්න ආමේන්. ஆமென் ආමේන්. விசுவாசத்தை அவர் எங்களுக்குள்ள தொடக்கினார் ඇදහිල්ල උන්වහන්සේ අප තුල ආරම්භ කරලා තිබෙනවා. விசுவாசத்தினாலே ஜொலி ඇදහිල්ල තුල ජොලි. ஆமென் ආමේන්. இப்ப விசுவாசத்தை எங்கட வாழ்க்கையில நாங்க காண்பிக்கிறோமா ඇදහිල්ල අපේ ජීවිතය තුල අපි පෙන්නනවාද? இத நல்லா கேள்வியா கேட்டுக்கொள்ளுங்க මේක හොඳට ප්‍රශ්නාර්ථය සමග සවන් දෙන්න. ஆண்டவர் நமக்குள் விசுவாசத்தை தொடக்கினது உண்மை දෙවියන් වහන්සේ අපේ ජීවිත තුල ඇදහිල්ල පටන් ගත්ත එක ඇත්ත. நம்முடைய வாழ்க்கையில நாங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகள்ல எங்களிடத்துல விசுவாசம் என்றது ஒன்று இருக்கா අපගේ ජීවිතය තුල අපි ගමන් කරන වාතාවරණය තුල අපිට ඇදහිල්ලක් කියන කාරණාව තියෙනවද? வெயில் இருக்கிறது අවුව තියෙනවා, பனி இருக்கிறது මීදුම තිබෙනවා, மழை இருக்கிறது වැස්ස තිබෙනවා, பூமி அரிச்சி நடந்தது පොළොවේ භූමිකම්පාවන් සිදු වෙනවා, கொரோனா வைரஸின் தாக்கம் இருந்தது කොරෝනා වෛරසයේ බලපෑම තියෙනවා, குடும்பத்துல போராட்டங்கள் இருந்தது පවුලේ පොරබැදින් තිබෙනවා, வியாதிகள் இருந்தது රෝගය තිබෙනවා. இது எல்லாத்துக்குள்ளும் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் මේ සියල්ල තුලින් අපි ගමන් කරමින් සිටියා. ஆமென் ආමේන්. சொல்லுங்க ஆமென் කියන ආමේන්. விசுவாசம் நமக்குள் இருக்கிறதா ඇදහිල්ල අප තුල තිබෙනවද? இயேசுவின் இடத்துல ஒருவர் வந்து சொல்லுகிறார் යේසුස් වහන්සේ ළඟට කෙනෙක් ඇවිල්ලා කියනවා நான் உம்மை விசுவாசிக்கிறேன் என் அவிசுவாசம் நீங்கும்படியாக நான் விண்ணப்பம் பண்ணுகிறேன் எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கிறார் මම ඔබ වහන්සේ විශ්වාස කරන මගේ අවිශ්වාසය මගෙන් පාවෙන පිණිස මට උදව් කරන්න කියලා කියනවා. ஆமென் ආමේන්. இன்றைக்கு அது அதாவது கிறிஸ்தவ தலைவனா இருக்கலாம் ஊழியர்களா இருக்கலாம் மந்தைகளா இருக்கலாம் விசுவாசத்தை காணும் අද කිතුණු නායකයන් වෙන්න පුළුවන්, බැටළුල්ලා වෙන්න පුළුවන්, නමුත් ඇදහිල්ල දකින්න බෑ. அப்படியே வந்தோமா போனோமா அப்படியே இந்த ஓட்டத்தை ஓடுகிறோம் ඒමම එනවා, ඒමම යනවා, ඒමම දිවීම ආරම්භ ஒரு කරනවා. வியாதி வந்தா எங்களால முடியாதண்டா மாத்திரம் தான் ஜெபிக்கிறோம் අපිට රෝගයක් කාපු මොහොත අපිට බැරි වුණොත් මොහොතේ විතරයි අපි යාඥා எங்கட කරන්නේ. எல்லாம் நஷ்டப்பட்டா மாத்திரம் தேவனை අපි தேடுறோம் පාඩු ලබන මොහොතේ පමණක් දෙවියන් වහන්සේව සොයනවා. ஆனா கேட்டுக்கொள்ளுங்க நோவாவுக்கு முன்பு விசுவாசத்தினாலே நோவா என்று தேவன் நோவாவுடைய விசுவாசத்தை கண்டார் හොඳට සවන් දෙන්න ඇදහිල්ල තුලින් නෝවා, ඇදහිල්ල තුලින් නෝවා කියලා දෙවියන් වහන්සේ නෝවාගේ ඇදහිල්ල දැක්කා. ஆமென் ආමේන්. சொல்லுங்க ஆமென் ஏன் ஆமென். இன்றைக்கு உன்னுடைய விசுவாசத்தை சீர்தூக்கி பார் අද ඔබගේ ඇදහිල්ල පොඩ්ඩක් කල්පනා කරලා බලන්න. உன்னுடைய விசுவாசம் எந்த அளவு தேவன் மேலே இருக்கிறது என்று பார். ඔබගේ ඇදහිල්ල කොතරම් දුරට දෙවියන් වහන්සේ කෙරේ තියෙනවද කියලා පොඩ්ඩක් බලන්න. கடைசி காலங்களில் விசுவாசத்தை காண்பேனோ අන්තිම කාලයේදී ඇදහිල්ල දකින්න පුළුවන්ද? அன்பு தணிந்து போகிற காலம் ප්‍රේමේ නැති වෙලා යන කාලය. விசுவாசத்தை காண முடியாத இந்த காலத்துல ඇදහිල්ල දකින්න බැරි මේ කාලය තුලදී எந்த கிறிஸ்தவ தலைவனும் வெளிநாட்டை தான் நம்பி இருக்கான் කිසිම සෑම කිතුණු නායකයෙක්ම විදේශීය දේශවල තමයි විශ්වාස කරගෙන அங்கிருந்து ඉන්නේ. வருமன்னு தான் பார்த்து ඒ கொண்டிருக்கான் ඉඳලා ඒ කියන බලාපොරොත්තුව සමග තමයි සිටින්නේ. ஊழியக்காரனும் எங்க கிடைக்கும் என்று பார்த்து ඒ கொண்டிருக்கான் සේවකයාත් කොයින්ද ලැබෙයි කියලා බලාපොරොත්තු எங்க වෙනවා. கிடைக்கும் என்று தேடி போய் பெற்றுக்கொள்றான் කොයින්ද ලැබෙන්නේ කියලා සොයාගෙන කියලා ලබා ගන්නවා. விசுவாசிகளை யார் கொடுப்பாங்க அவங்கள தான் பின்பற்றாங்க ඇදහිල්ල අවන්තයන් කවුරුන්ද දෙන්නේ? ඔවුන්ව තමයි අනුගමනය இன்னைக்கு කරන්නේ. சபை அல்லது சபையில உள்ளவர்களுடைய வாழ்க்கையில விசுவாசம் ஒளிந்து அல்லது விசுவாசம் இழந்த நிலையிலே අද இருக்கு සභාවේ ඇදහිලි වන්දන තුල ජීවිත තුල ඇදහිල්ල නැති වෙලා තිබෙනවා. நன்றாய் சொல்வதை கேட்டுக்கொள்ளுங்க හොඳට සවන් දෙන්න. நான் கண்ட கிறிஸ்தவம் இந்த நாட்கள்ல விசுவாசத்தை இழந்து இருக்கிறது මම දකින්නාවේ කිතුණන් තුල ඇදහිල්ල නැති වෙලා තිබෙනවා. எங்களுக்கு நிறைய வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது අපිට බොහෝ පොරොන්දු තිබෙනවා. ஆமென் ආමේන්. ஆமென் ஆமென். வாக்குத்தத்தம் தந்தவர் உயிரோடு தான் இருக்கிறார் ආමේන්. පොරොන්දු දුන්නා වූ දෙවියන් වහන්සේ ජීවමානව සිටිනවා. வேதம் சொல்லுது அவர் சபையின் நடுவிலே உலாவுகிறார் වචනේ කියන උන්වහන්සේ සභාව මැදේ උන්වහන්සේ සැරිසරනවා. ஏன் விசுவாசம் இல்லை என்று சொல்றேன் ඇයි ඇදහිල්ල නැහැ කියලා කියන්නේ? மாம்சம் பெருகிவிட்டது මාංශය වර්ධනය වෙලා, உலகம் பெருகிவிட்டது ලෝකය වර්ධනය වෙලා. இப்ப சொல்றேன் கேட்டுக்கொள்ளுங்க දැන් කියනනම් අසන්න. விசுவாசத்தினாலே நோவா ඇදහිල්ල තුලින් නෝවා. ஆண்டவரிடத்துல எச்சரிப்பை பெற்ற ஒரு மனுஷன் දෙවියන් වහන්සේ තුලින් තරවාට ලැබපු පුද්ගලයෙක්. சொல்லுங்க ஆமென் කියන ආමේන්. ஆமென் ஆண்டவர் சொல்றார் நான் அழிக்க போகிறேன் දෙවියන් වහන්සේ කියන මම විනාශ කරන්න යනවා. நான் தண்ணீரை வருஷிக்க போகிறேன் මම ජලය එවන්නට යනවා. அப்ப அந்த காலத்துல அப்படி ஒன்று நோவாவுக்கு தெரியாது එවැනි කාලවකවානුව තුලදී නෝවාට එවැනි දෙයක් දන්නේ නැහැ. எங்களுக்கு இப்ப எல்லாமே தெரியும் දැන් අපට සීලුම දේ දන්නවා. எல்லாமே இருக்கு விசுவாசம் இல்ல හැම දෙයක්ම තියෙන නමුත් ඇදහිල්ල නැහැ.
யாரு பயபக்திக்குள்ளானவனா இருக்கிறானோ அவன் விசுவாசிக்கிறவனா කවුද இருக்கிறான். බය භක්තියෙන් සිටින්නේ වූ ඇදහිල්ල තුලින් සිටින கரங்களை මනුෂ්‍යයා? தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. සමග දෙවියන්වහන්සේට මහිමය දෙමු. நோவா அதை குறித்த பயபக்தி உள்ளவனாய் மாறினான். නෝවා ඒ කාරණාව තුළ බය භක්තිය වූ මිනිසෙක් ලෙස වෙනස් වුණා. சொல்லுங்க ஆமென். කියන්න ආමේන්. ஆமென். ආමේන්. குடும்ப தலைவனே நீ கத்தருக்குரிய பயபக்தியோடு வாழுகிறாயா? පවුරේ ගුරු මූලිකයා වුණ ඔබ දෙවියන් වහන්සේට බය භක්තියෙන් ජීවත් වෙනවද? குடும்பத்துக்குட்பட்ட ஸ்திரியே கத்தருக்கு முன்பாக நீ பயபக்தி உள்ளவளாய் வாழுகிறாயா? පවුලේ සිටින්නව ස්ත්‍රියක් ලෙස ඔබ දෙවියන් වහන්සේට බය භක්තියෙන් ජීවත් වෙනවද? குடும்பத்துக்குட்பட்ட வாலிப தம்பி தங்கச்சிமாரே விசுவாசம் என்று இருந்தா உன்னுடைய வாழ்க்கையில பயபக்தி இருக்கும். තරුණ තරුණියනි ඔබගේ ජීවිතය තුළ ඇදහිල්ලක් තියෙන ඔබට බය භක්තිය තිබෙනවා. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். කියන්න ආමේන්. இப்ப சொல்றேன், දැන් කියන්නම්. மாம்சத்துல நடந்தா அழிவு. මාංශයෙන් ඇසිරෙන මෝසෙදේක විනාශය. சொல்லுங்க ஆமென். කියන්න ආමේන්. இது எச்சரிப்பு. මේක ඔබට තරවාටුවක්. எச்சரிப்பு. මේක තරවාටුවක්. சுய புத்தியில வாழ்ந்தா உனக்கு வேதனை. සුවේ භුක්තියෙන් ඔබ ජීවත් වෙන මොහොතේ ඔබට වේදනාවක්. நீ எப்படி நடக்கிற? ඔබ කොහොමද ඇසිරෙන්නේ? உன்னுடைய பேருக்கு முன்பு விசுவாசம் என்ற வார்த்தையை முன் வைக்க முடியுமா? ඔබගේ නම ඉදිරියෙන් ඇදිල්ල කියන කාරණාව ඔබට තබන්න இன்னைக்கு පුළුවන්ද? விசுவாசத்தை மக்கள் மத்தியில காண முடியாது. අද ඇදහිල්ල ජනතාව මැද්දේ දකින්න බෑ. விசுவாசத்தை சபையில காண முடியல. சபை விசுவாசத்தை இழந்ததினால உலகத்தார் மாறி பயபக்தி இல்லாமல் எச்சரிப்புக்கு செவி கொடாமல் நான் நினைத்ததை தான் செய்வேன், நினைத்தபடித்தான் வாழ்வேன் என்று வாழ்ந்து අද கொண்டிருக்கிறார். සභාව තුලේ ඇදහිල්ල නැති නිසා ලෝකේ ආකාර ජීවත් වෙන නිසා ඔවුන්ට ඉතුණු විදුර ජීවත් වෙන උන් තරවාටුව පව පිළිබඳින්නේ නැහැ. சொல்லுங்க ஆமென். කියන්න ආමේන්. ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். දෙවියන් වහන්සේ කෙනෙක් සිටිනවා. அவர் கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் கூடியவர். උන්වහන්සේට විනාශ කරන්නත් ජීව නැති කරන්නත් පුළුවන්. சொல்லுங்க ஆமென். කියන්න ආමේන්. ஆண்டவரால முடியாதது ஒன்றுமில்லை. දෙවියන් වහන්සේට නොයක කියලා කිසිම දෙයක් නැහැ. அவர் எனக்கா உனக்கா சிலுவையில மரித்தார், උන්වහන්සේ ඔබ මා උදෙසා කුරුසේ මිය ගියා. உயிரோடு எழும்பினார், නැවත උත්තාන වුණා. சிங்காசனத்தில் இருக்கிறார், සිංහාසනේ සිටිනවා. மீண்டும் வரப்போகிறார். ආමේන්. නැවත එන්නට முழு යනවා. உலகத்தையும் ஆளுகை செய்து මුළු கொண்டிருக்கிறார். ලෝකෙම පාලනය கரங்களை කරනවා. தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க, உற்சாகமாய் தட்டுங்க. முழு உலகத்தையும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். මුළු ලෝකෙම උන්වහන්සේ පාලනය அவர் කරනවා. வரப்போகிறார். උන්වහන්සේ එන්න යනවා. அவர் வரப்போகிற இந்த காலத்துல பயபக்தியே சபையில இல்லை. උන්වහන්සේ එන්නව මේ කාල වකවානුව තුල සභාව තුල බය භක්තිය නැහැ. நாங்க விரும்பினபடித்தான் வாழ்வோம், விரும்பினதான் செய்வோம், விரும்பினதை சாதித்து காட்டுவோம். අපගේ කැමැත්ත පරිදි තමයි ජීවත් වෙන්නේ. අපගේ කැමැති දේවල් තමයි කරන්නේ. අපි කැමැති දේවල් තමයි අපගේ ජීවිත ළඟා කරන්නේ. அதுக்காக பொய்யையும் சொல்லுவோம், ඒ උදෙසා බොරුවත් කරනවා. அதுக்காக நாங்க நடிப்போம், ඒ උදෙසා අපි රඟපානවා. அதுக்காக நாங்க இரவிரவா யோசிச்சு கிரியை செய்வோம். ඒ උදෙසා රෑදවල් අපි කල්පනා කරමින් ක්‍රියාත්මක කරනවා. சபையில பயபக்தி இல்ல. සභාව තුල බය භක්තිය නැහැ. கேட்டுக்கொள்ளுங்க, අසන්න. இரண்டோ දෙකක්කෝ மூன்றோ තුනක්කෝ அவருடைய நாமத்தினால் උන්වහන්සේගේ නාමයෙන් ஒருமனப்பட்டவர்களாக එක්සිත්ව இருக்கிற இடத்துல ඉන්න ස්ථානයේ கத்தர் இருக்கிறார். ආමෙන්. දෙවියන් වහන්සේ සිටිනවා. சொல்லுங்க ஆமென். කියන්න ආමෙන්. நாம் விசுவாசிக்கிற எங்கள் நடுவில் அவர் இருக்கிறார், ආමෙන්. මම විශ්වාස කරන උන්වහන්සේ අප මැද්දේ සිටිනවා. எங்களுக்குள் இருக்கிறார், අප තුල ඉන්නවා. எங்களோடு இருக்கிறார், අප සමග ඉන්නවා. அவருடைய ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபையோடு இருக்கிறார். උන්වහන්සේගේ ලේ තුල ළඟා කරගත්ත සභාව තුල ஆனால் උන්වහන්සේ சபை விசுவாசத்தை இழந்தபடினால கத்தர் அவர்களோடு இருக்கிறார். இவர்கள் கத்தரோடு இருந்தால் பயபக்தி இருக்கும். නමුත් සභාව ඇදෙilla නැතුව දෙවියන් වහන්සේ උන් සමග සිටිනවා. නමුත් දෙවියන් වහන්සේ තුල ඔවුන් දෙවියන් වහන්සේ තුල ඉන්නවා නම් උන් බය භක්තියෙන් සිටිනවා. எல்லாரும் சேர்ந்து பாடுனீங்க, கத்தருக்கு காத்திருப்போர் வெக்கப்பட்டு போவதில்லை. හැමෝම ගායනා කර ස්වාමින් වහන්සේ කෙරේ බලා සිටින්නෝ ලැජ්ජාටපත් වීනෝ යනවා. கத்தருக்கு காத்திருக்கிறவன் எப்படி இருப்பான் தெரியுமா? දෙවියන් වහන්සේ කෙරේ බලා සිටින මනුෂ්‍ය කොහොමද සිටින්නේ? தேவ சித்தத்துல இருப்பான். දේව කැමැත්තේ සිටිනවා. தேவ கெமத்தை சிட்டினவா. ஆமென். ආමේන්. நீ ஆண்டவருடைய சித்தம் உன் வாழ்க்கையில நிறைவேறுதான்னு கொஞ்சம் சொல்லு பாப்போம். ඔබගේ ජීවිතය තුළ දේව කැමැත්ත සිදු වෙනවද කියලා ඔයාලා පොඩ්ඩක් කල්පනා කරලා කියන්න. எலியா එලියා கேரித்த ஆற்றுக்கு போ, ඒ ගම් ඉවුරට යන්න. கேட்டுக்கொள்ளுங்க, අසන්න. அங்க போய் ஒளிஞ்சிரு. ඒ ඔබ කියලා සැඟවිලා ඉන්න. காகம் ඒ කපුටෝ உனக்கு அப்பத்தை கொடுக்கும், ඔබට රොටිය ගෙනත් දෙවෙන්. ஆற்று தண்ணீரை குடிப்ப. ඒ ගම් ඉවුරේ ජලය බොනවා. சொல்லுங்க ஆமென். කියන්න ආමේන්.
ஆமென். ආමේන්. விசுவாசிக்கிற வாழ்க்கை ඇදහිල්ල වූ ජීවිතය, பயபக்திக்குரிய வாழ்க்கை. බයභක්ති වූ ජීවිතය. எலியா தீர்க்கதரிசி அப்படியே ஆற்றுக்கிட்ட போயிருக்கிறான். එලියා අනාගත වක්තුරේමම ගන්න නිවුර අසල ගිල සිටිනවා. நீ அழைத்த அழைப்புல இருக்கிறியா? ඔබ ඔබගේ කැඳීම තුල ඉන්නවද? அபிஷேகத்துக்காக ஓடுறியா? ආලේපය උදෙසා දුවනවද? ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். කියන්න ආමේන්. அழைத்த அழைப்புல இருந்தா தான் நீ வெட்கப்பட மாட்டாய். කැඳවීම තුල ඔබ සිටියොත් තම ඔබ ලැජ්ජාවට පත් නොවී සිටින්නේ. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். කියන්න ආමේන්. ஆண்டவர் தாழ்த்திட்டார், நாங்க தான் தாழ்த்தணும். இனி தேவன் உனக்காக தாழ்த்த மாட்டார். දෙවියන් වහන්සේ යටත් කරොත් අපි තම අපි යටත් කරගන්න ඕනේ, වෙන කිසිවකින් යටත් කරගන්නේ නැහැ. ஆமென். ආමේන්. சில நேரம் நாங்க பாடுற பாடல் என்னன்னு தெரியாம அப்படி பாடி பழகிட்டு பழக்க தோஷமாய் மாறிட்டு. සමහර අපිට ගායන ගීතිකාවන් කුමක්ද කියලා දන්නේ නැතුව අපගේ පුරුද්දක් ලෙස ඒ පුරුද්දේ ප්‍රකාරයට අපි ගායනා කරනවා. சொல்லுங்க ஆமென். කියන්න ආමේන්. கவனிங்க, ඔබ අවධානය යොමු කරන්න. விசுவாசத்தை இழந்துட்டோம். ඇදහිල්ල නැති කරගන්න. பயபக்தி எங்கட வாழ்க்கையில இல்ல. බය භක්තිය අපේ ජීවිතේ නැහැ. நாங்க நினைச்சதை செய்யறது பயபக்தி அல்ல, தேவன் நினைத்தது உன் வாழ்க்கையில நடக்கிறது தான் பயபக்தி. අපි හිතුන දේ කරන එක බය භක්තිය නෙමෙයි, දෙවියන් වහන්සේගේ කාරණාවල් ඉටු කරන එක බය භක්තිය. ஆமென். ආමේන්. விசுவாசத்தினாலே நோவா, ඇදහිල්ල තුලින් නෝවා. விசுவாசத்தினாலே நோவா. ඇදහිල්ල තුලින් නෝවා. சொல்லுங்க ஆமென். කියන්න ආමේන්. ஒருத்தரோட பேர் එක්කෙනෙක්ගේ නාමය நெகேமியா. නේමියා. பிறந்த உடனே கொண்டாங்க. நான் ஜெபம் பண்ண பாச அவருக்கு நெகேமியாண்டு ஆண்டவர் ஞாபகப்படுத்தினாருண்டு. ඉපදුන ගමම්ම ගෙනා මම යාඥා කරා ඔහුගේ නම දෙවියන් වහන්සේ මතක් කරා නේමියා කියලා. வேதத்துல நெகேமியா எப்படி இருக்கான்? දේව වචනානුකූල නේමියා කොහොමද සිටින්නේ? கோமது சிட்டியே ஆறுதலின் ஒரு மகனாக இருந்தான். ඔව් සානේ දරුවෙක් ලෙස. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். කියන්න ආමේන්. நெகேமியா கேட்ட செய்தி නේමියා අසපු දේශනාව. அழுறான். ඔව් අඬනවා. ஆலயம் இடிக்கப்பட்டுட்டு, ඒ දේව මාලිගාව විනාශ වුණා. உண்ட ஆவிக்குரிய வாழ்க்கை இடிக்கப்பட்டு விட்டது. ඔබගේ ආත්මික ජීවිතය විනාශ වෙලා. ஒரு தங்கச்சி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னா, එක සහෝදරයා මට අමතමත් දීලා කිව්වා, பாஸ்டர் පාස්ටර් எனக்காக ஜெபிங்க. මා උදෙසා යාඥා කරන්න. நான் ஜெபம் பண்ணி 3.5 வருஷம் මම යාඥා කළ අවුරුදු 3මාරක් වෙනවා. நான் கீழ்ப்படியல. මම කීකරුනේ நான் නැහැ. உலகத்தோட ஒத்து ஓடிட்டேன். මම ලෝකයා සමග එකතු වෙලා ගමන් කරා. இச்சை என்ன மேற்கொண்டுட்டு තෘෂ්ණාව මාප්පු තුල පාලනය කරගත්තා. எனக்காக ஜெபிங்க. මා උදෙසා යාඥා කරන්න. சொன்ன ஒரு வார்த்தை தான், කියපු එක වචනය, நீ மனம் திரும்பி ஆண்டோடைய வார்த்தை கீழ்ப்படிந்து தேவ சித்தத்துக்கு வா. ඔබ පසුතැවිලිලා දෙවියන් වහන්සේගේ වචනට කීකරු වෙලා දේව කැමැත්ත තුලට එන්න. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். කියන්න ආමේන්. அப்பாவ ஜெபம் பண்ணுவா, பயபக்தி இருக்குமே. එතකොට යාඥා කරේ බය භක්තිය තිබෙනවා. நான் சொல்றது நல்லா உங்களுக்கு தெளிவா இருக்கும். මම කියන දේ ඔබට පෑදිලිව තිබේ. விசுவாசத்தினாலே நோவா, ඇදහිල්ල තුලින් නෝවා. தேவன் விசுவாசத்தை தொடக்கினவர். அந்த விசுவாசத்தை வளர்க்கிற அளவுக்கு தேவன் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். දෙවියන් වහන්සේ ඇදහිල්ල අප තුලින් පටන් ගත්තව දෙවියන් වහන්සේ ඒ ඇදහිල්ල වර්ධනය කරන තුල උන්වහන්සේ. என்றைக்கு உன்னால முடியாது என்று சொல்றாயோ, කවදාද ඔබට මට කිසිවක් බෑ කියලා පවසන්නේ? எல்லாம் உம்மால் வந்தது என்று சொல்றாயோ, ස්වාමිනී සියල්ල ඔබ වහන්සේ තුලින් ආවා කියලා என்றைக்கு පවසනවාද? தேவனுக்கு முடியும் என்று சொல்றாயோ, කවදාද දෙවියන් වහන්සේට පුළුවන් කියලා කියන්නේ? சொல்லுங்க ஆமென். කියන්න ආමේන්. அன்றைக்கு தான் நீ விசுவாசத்துக்குள்ள காலடி எடுத்து வைத்து இன்னும் வளர விரும்புகிறாய். එදාට තමයි ඔබගේ ඇදහිල්ලේ පාදය තියලා ඔබ වර්ධනය වෙන්න සූදානම් වන්නේ. தேவ எச்சரிப்பை பெற்ற இந்த நோவா දෙවියන් වහන්සේගේ තරවාටුව ලැබුව මේ නෝවා பயபக்தியாய் வாழுகிறான். බය භක්තිය සමග ජීවත් වෙනවා. சொல்லுங்க ஆமென். කියන්න ආමේන්. ஆமென். ආමේන්. நான் இருந்த பழைய திருச்சபைகள்ல என்கிட்ட இருந்த வாலிபர்கள், வாலிப பெண்கள் இன்றைக்கு நல்ல தொழில்கள்ல, உயர்ந்த இடங்கள்ல ஊழியக்காரர்களாக, பகுதி நேர ஊழியக்காரர்களாக தேவனுக்காக காரியங்களை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். මම හිටපු සභාව තුළ බොහෝ තරුණ තරුණයන් හොඳ රැකියාවල, හොඳ ස්ථානවල, ඒ වගේම විවිධ ස්ථානවල දෙවියන් වහන්සේගේ සේවය කරන හොඳ දරුවන් ලෙස සිටිනවා. நல்ல சொத்துகளோட ஆசீர்வாதமாய் இருக்கிறார்கள். යාපත් සැප සම්පත් වලින් ආශිර්වාදවත් ලෙස சொல்லுங்க සිටිනවා. ஆமென். කියන්න ආමේන්. அவங்க 5ல வளைஞ்சாங்களே ஒழிய 50ல வளைகிறதுக்காக உலகத்தோட ஓட இல்ல. ඔවුන් පයේදී නැමුණාසේ 50යිදී නැමිලා ඔවුන් ලෝකයේ සමග ගමන් කරේ නැහැ. பயபக்தியா இருந்தாங்க. ඔවුන් බය භක්තියෙන් සිටියා. நான் இருந்த திருச்சபையில මම හිටියා වූ සභාවේ என்னோட இருந்த தம்பி මා සමග සිටපු මල්ලි 5:45க்கு என்னோட வருவார். පායි කාලට මා සමග එනවා. இரவு 7:45 வரைக்கும் ஆராதனைகள், 4 ஆராதனைகள், 5 யூத், அப்படி எல்லாம் போவோம்.
රෑ 7යි කාල වෙනකන් යූත් දේමේ පැවැත්වෙනවා, දේමේල් පාක් පැවැත්වෙනවා. அப்படியே இருப்பார். ඒමම ඉන්නවා. அதுக்கு பிறகு 7:30 பிறகு வந்து நாங்க மேல் கழுவி ඊට පස්සේ අතාමාට ඇවිල්ලා තමයි අපි පොඩ පිරිසුදු කරගන්නේ. டிஷர்ட் போட்டு ටී-ෂර්ට් ඔක්කොම දාලා. வராதவங்களை தேடி போவோம். එන්නේ නැති අයව සොයාගෙන යනවා. ஒருத்தர் எங்க தெரியுமா தேடி போவோம்? කෙනෙක් කොහොමද සොයාගෙන යන්නේ? ஜிம் இருக்கிற இடத்துல போவோம். ඒ කාය වර්ධන ස්ථානයට යනවා. அவர் ஜிம்முக்கு போவார், ஆனா சேர்ச்சுக்கு வர மாட்டார். එයා කාය වර්ධන ස්ථානයට යනම සභාවට එන්නේ නැහැ. அவரோ நெத்தலி பைரவன் மாதிரி தான் இருக்கிறாரு. එයාත් ආල්මැස්සෙක් වගේ තමයි ඉන්නේ. அவ்வளவு மெலிவு. එච්චරට කෙට්ටුයි. அப்படியாவது ஜீவனை கூட்டின ஆண்டவரை தேர்றதுல அவர் ஜிம்முக்கு போயிருப்பாரு. එයා ජීවිතය දුන්නා වූ දෙවියන් වහන්සේව සොයන්නේ එයා කාය වර්ධන ස්ථානයට යනවා. நானும் அந்த உதவி செய்யற சவரன் போய் ஜிம் வாசல்ல உட்கார்ந்து இருப்போம். මමත් මට උපකාර කරන සහෝදරයෙක් කීලවල ඒ කාය වර්ධන ස්ථානයේ දොරකඩ ළඟ ඉඳගෙන ඉන්නවා. 2 கிரிட்டோப்பி வாங்குவோம். කිරිටොපි දෙකක් ගන්නවා. அவருக்கு உண்டு எனக்கு உண்டு. එයාට එකක් මට එකක්. பசி කුසගින්න உட்கார்ந்து இருப்போம். ඒ ස්ථාන 9:30 10 10:30 வரைக்கும் இருப்போம். 9:00 10:00 ඒ අසල அதுக்கு பிறகு தான் அந்த நெத்தலி பைரவான் வெளியே வருவார். ඊට පස්සේ තමයි ආල්මස්සව ශරීරයක ඇති මනුෂ්‍ය එළියට එන්නේ. Praise the Lord pastor. Praise the Lord, pastor. இங்க කොයිද මේ ස්ථානේ? நான் சொன்னேன், நீ இங்க இருக்கிறபடினால இங்க வந்தேன். ඔබ මේ ස්ථානේ ඉන්න නිසා බෝසවාගෙන මේ ස්ථානට ආවා. அடுத்த கிழமை வருவேன். ඊළඟ සතියේ එනවා. 1.5 மாசம் ஆளை காண கிடைக்கும். මාස එකමාරක් ඒ මනුෂ්‍යව දකින්න නැහැ. திடீர்னு அவங்களோட வீட்டுல கால் பண்ண அவர் சரியா வியாதிப்பட்டிருக்காரு. එකපාරටම ඔහුගේ නිවසෙන් ඇමතුමක් වෙනවා. ඔහු ගොඩාක් රෝගාතුරව සිටිනවා. போய் ஜெபம் பண்ணுவோம். පොඩ යාඥා කරන්න. போய் ஜெபம் பண்ணுவோம். ගිහලා යාඥා කරනවා. அன்றைக்கு அடுத்த நாள் வருவார். ඊළඟ දවසේ එනවා. அதுக்கு பிறகு அவரை காண கிடைக்கும். ඊට පස්සේ ආයෝ දකින්න නැහැ. இன்றைக்கு අද பரிசுத்தத்தை இழந்து, ரட்சிப்பை இழந்து, உலகத்தோட ஒத்து, குடும்பத்தை இழந்து, தனிமையாக வியாதியஸ்தன் போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். අද සුද්ධකම අතහැරලා දෙවියන් වහන්සේගේ අභිමුඛය අතහැරලා පවුල අතහැරලා අද ලෝකේ රෝගාතුරව ජීවත් වෙනවා. இந்த තනිකම. கால் நடந்திருக்கு அவருக்காக. sorry. இந்த கால் நடந்திருக்கு. මගේ පාදේ ඔව් උදෙසා ඇවිත්තා. நான் போன பைக்கிட டயர் தேஞ்சிருக்கு. මම ගියේ වාහනේ ටයර් එක ගෙවුනා. இன்ஜின் தேஞ்சிருக்கு. එන්ජින් එක ගෙවුනා. ஒயிலுக்கு காசு கட்டி இருக்கிறோம். ඒ ඔයිල් වලට මුදල් ගෙවා තිබෙනවා. தேவன் கணக்கு கேட்பாரோ? දෙවියන් වහන්සේ ගණන් අසනවාදෝ? தேவன் கணக்கு கேட்பாரே. දෙවියන් වහන්සේ ගණන් අසනවානේ. இன்றைக்கு விசுவாசத்தை இழந்ததனால பயபக்தி இல்லை. අද ඇදහිල්ල නැති නිසා බය භක්තිය නැහනේ. பிறகு ஒரு நாள் அவரை சந்திச்சேன். ඉන්පස්සුව දවසක වූ අමු වුණා. கேட்டுக்கொள்ளுங்க. හොඳට සවන් දෙන්න. அண்ணே எனக்காக ஜெபம் பண்ணுங்க. අයියේ මාව දෙසා යාඥා කරන්න. என்னத்துக்கு? කුමක් උදෙසද? நான் மனைவியும் பிள்ளையும் இழந்துட்டேன். මගේ භාර්යාව දරුවන්ව මං අයිමි அந்த කරගෙන அளவு ඉන්නවා. நான் இச்சையில வாழ்ந்துட்டேன். ඒ තරම් දුරට මම තෘෂ්ණාවෙන් ජීවත් அவங்க වුණා. என்னை வெளியே போ வச்சிட்டாங்க. ඒගොල්ලන් මාව නිවසෙන් එලෙව්වා. கேளுங்க, இப்ப என்ன வேணும் உனக்கு? දැන් ඔබට මොනවද ඕනේ? எனக்கு மனைவி பிள்ளை தான் வேணும். මගේ භාර්යාව දරුවන් තමයි මට ඕනේ. மனைவி பிள்ளைகளை கொடுத்த தேவன் வேணும். ඒ භාර්යාව දරුවන් දුන්න දෙවියන් වහන්සේ වෙපා. அதுக்கு நான் ஜெபிக்கவா? ඒ උදෙසා මම යාඥා කරන්නද? இது உங்களுக்கு கடினமா இருக்கும். මේක ඔබට දරුණුව ලෙස තිබේ. இல்லண்ணே, நான் திரும்பவும் கடவுளை தேடணும், ஆராதனைக்கு போகணும், இந்த குடும்பமா நான் வாழணும்னு சொன்னா நல்ல ஒரு காரியம். අයි මන් නැවත සභාවට එන්න ඕනේ, දෙවියන් වහන්සේව සොයන්න ඕනේ, මගේ දරු පවුල් එක මම ජීවත් වෙන එක යහපත් කාර්යය. இப்ப சபை விசுவாசத்தை இழந்துட்டு සභාව ඇදහිල්ල නැති කරගත්තා. பயபக்தி இல்ல. බය භක්තිය இப்ப නැහැ. என்ன வேணும்? දැන් මොනවද ඕනේ? நான் இச்சையை தொடர்றதுக்கு எனக்கு ஜெபி. මම තෘෂ්ණාවෙන් නොකඩවා ගමන් කරන්න මට යාඥා කරන්න. நான் இன்னும் உலகத்தோட பலத்தவனாய் வாழ எனக்கு ஜெபி. මම ලෝකයේ සමග තව ජීවත් වෙන මට යාඥා කරන්න. லோக்க எக்க சமக ஜீவத்ரெண்டு. கடவுளை தேட, ஆராதனைக்கு போக, பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள இல்ல. දෙවියන් වහන්සේව සොයන සුද්ධකම රැක ගන්න නමස්කාර දෙවිමේට යන්න නොවේ. நல்லா கேளுங்க. හොඳට සවන් දෙන්න. அவங்க அம்மா அப்பா ஓடி வந்து சொல்றாங்க, එයාගේ දෙමව්පියන් දුවගෙන ඇවිත් කිව්වා, பாஸ்டர் இப்ப கொஞ்சம் ஆண்டட்டு வர விரும்புறாரு. පාස්ටර් දැන් පොඩ්ඩක් දෙවියන් වහන්සේට ලං වෙන්න පොඩ්ඩක් ප්‍රියව ඉන්නවා. நான் சொன்னேன், அவர் அதை வர விரும்பல, மனுஷி பிள்ளைகளோட வாழ்றதுக்காக මම வாழ்றதுக்காக. කිව්වා ඒක එයා ඒ උදෙසා නෙමෙයි ප්‍රිය වෙන්නේ, එයාගේ දරු පවුලත් සමග ජීවත් වෙන්න என்னடா තමයි. பாஸ்டர் இப்படி பேசுறாரு? ඇයි පාස්ටර් මෙලෙස කතා කරන්නේ? முதல் கடவுள், இரண்டாவது குடும்பம், மூன்றாவது தான் மற்றது. පළමුව දෙවියන් වහන්සේ, දෙවනුව පවුල, තුන්වෙනුව තමයි අනිත් சொல்லுங்க කාරණා. ஆமென். කියන්න ආමෙන්. ஆமென். ආමෙන්. பெண்ணத்துக்கு வந்திருக்கா தண்ட விருப்பம் நிறைவேற நாங்க அவருக்காக நிக்கவா. දැන් කුමකටද ඇවිල්ලා තියෙන්නේ? තමාගේ කැමැත්ත ඉටු වෙන පිණිස අපි ඔව් උදෙසා පෙනී සිටිය යුතුයි. ஒரு குடும்ப ஸ்திரீ இருக்கிறாள். එක පවුලේ ස්ත්‍රියක් ඉන්නවා. திடீரென்று வந்து சபையில ஆராதனை முடிந்து வந்து ஜெபம் பண்ணுவாள்.
ඉතා එකපාරටම දේ මේ අවසන් වුණාන් පස්සේ ඇවිල්ලා යාඥා කරනවා. என்ன செய்யறது ஆண்டவரே கைவிட்டு எப்படி அழுவா පාස්ටර් ඒම කියලාවල ඒම මෙවිල්ලා අඬනවා. நான் ஒரு நாள் என்ன தெரியுமா செஞ்சேன் මම දවසක් මොනවද කරේ? அருமையான ஆண்டவரே යාපත් දෙවියන් වහන්සේ உணர்வற்ற கணவன் ස්වාමිනේ ඇඟීමක් නැති ස්වාමි පුරුෂයෙක්. மனுஷரை நம்பி இருக்கிற இந்த சகோதரி ස්වාමිනේ මනුෂ්‍යයන්ව විශ්වාස කරන් ඉන්න මේ සහෝදරිය. புள்ளையில தலைக்கு மேல தூக்கி வைத்து அவங்களோட ஆலோசனையில வாழ்ற அந்த குடும்பம் ස්වාමිනේ දරුවන්ව ඉස උயிලින් තබාගෙන ඔවුන්ගේ උපදේශanව ජීවත් වෙන මේ පවුල. ஆண்டவருடைய வார்த்தையை தள்ளி கடினமா இருக்கிற இந்த வாழ்க்கை ස්වාමිනේ ඔබ වහන්සේගේ වචනේ ආකර්මෙන් ස්වාමිනේ දැඩිව ජීවත් වෙන මේ පවුල. அது பிறகு அவ என்னட்ட ஜெபிக்க வர இல்ல ඊට පස්සේ ඇවිල්ලා යාඥාව யாத்மாவட்ட ஆவே நே சொல்லுங்க ஆமேன் කියන ආමේන්. ஆமேன் ආමේන්. இப்ப சகோதரன் யோசிப்பா என்னடா அவருடைய பாஸ்டர் அவங்க எல்லாருக்கும் ஜெபம் பண்ணா இவர் என்ன வித்தியாசமா இருக்காரு මම සමහර කල්පනා කරනවා ඇති අපේ පාස්ටර් වෙනස් ආකාරකින් යාඥා කරනවා. නමුත් මේ පාස්ටර් මේ විදිහට යාඥා කරනවා. அவங்க எப்படி தெரியுமா வருவாங்க ඔවුන් කොහොමද දන්නවද එන්නේ? 2 வருஷம் வீடு கூலி முடியக்கல தான் இப்படி வந்து ஜெபம் பண்ணுவாங்க අවුරුදු දෙකේ නිවසේ කූලිය අවසන් වෙන මොහොතේ ඇවිල්ලා තමයි මෙහෙම විගස වෙලා යාඥා කරන්නේ. அவர் வீட்டை விட்டு போயிட்டாரு එයා නිවසෙන් එළියට ගියා. அப்ப நானும் சொல்றா நீ வீட்டை விட்டு போ ඔවත් ඒ නිවසෙන් அவங்க එළියට என்னத்துக்கு යන්න. வந்திருக்காங்க சபையில சல்லி கேட்க මොනාටද ඇවිල්ලා තියෙන්නේ? සභාවේ මුදල් ගන්න. அந்த 2 வருஷம் டேர்ன்ல அவங்க அழகா வருவாங்க ඒ අවුරුදු දෙක කාලය තුල උන් ලස්සනට එනවා. அண்டையில இருந்து என்னட்ட ஜெபிக்க வாரதே இல்ல එදායින් පස්සේ යාඥා කරන්න එන්නෙම නැහැ. நான் ஒரு நாள் கூப்பிட்டு சொன்னேன் මම දවසක් කණ්ඩගාලා කිව්වා தந்திரக்காரர்களுடைய கைகள் நடத்தி முடிக்க முடியாதபடி அவர்களுடைய தந்திரங்களினாலே கத்தர் பிடிக்கிறார் රැවටිලිකාරයාගේ දෑතේ ක්‍රියාත්මක වන්න බැරි ඔහුගේ රැවටීම තුල දෙවියන් වහන්සේ අල්ල ගන්නවා. பிசாசு தந்திரம் நிறைந்தது යක්ෂයා රැවටිලිකාරයයි. ஏதேன்ல தந்திரமாத்தான் முதலாவது ஏவாளை வஞ்சித்தது ඒද මුයනේදී රැවටිලිකාරය ලෙස තමයි ඒවාල්ව රැවටුවේ. கணவனை வஞ்சிச்சு ස්වාමි පුරුෂව රැවටුවේ. எல்லாமே போச்சு සියල්ලම නැතුව ගියා. நல்லா கேட்டுக்கொள்ளுங்க හොඳට සවන් දෙන්න. பயபக்தி உள்ள விசுவாச நிறைந்த வாழ்க்கை இப்படி இல்ல இப்படி நீங்கள் இருந்தால் மனம் திரும்பி விசுவாசத்துக்காக வாழ பழகுங்கள் බයභක්ති ජීවිතයක් මේ ආකාරයෙන් නෙමෙයි. නමුත් බයභක්ති ජීවිතයක් ඔබ දැනගෙන ඒ අනුකූලව ජීවත් වෙන්න. சொல்லுங்க ஆமென் කියන්න ආමේන්. திரும்ப 11 சீக்கிரமா தமிழ் சிங்களத்துல வாசிங்க 11 අත පොඩ්ඩක් කියමු. நோவா தற்காலத்திலே காண்கிறவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தியுள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். ம் அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தில் உண்டானாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். அவன் சுதந்திரவாளியானான் ඔව් ඒකෙන් නිදහස් වුණා. நே அதுக்குரிய ஆசீர்வாதத்துக்கு உரியவனாய் மாறினான் ඒකේ ආශිර්වාදෙට උරුමකාරයෙක් වුණා. சொல்லுங்க ஆமென் කියන්න ආමේන්. ஆமென் ආමේන්. உரிமைக்காரனாய் மாறினான் උරුමකාරයෙක් වුණේය. தேவனிடத்துல இருக்கிற யாவை நமக்கு දෙවියන් වහන්සේ තුල තිබෙනා වූ සියල්ල අපට. ஆமென் ආමේන්. தேவனிடத்துல இருக்கிறது எல்லாம் யாருக்கு எங்களுக்கு දෙවියන් වහන්සේ තුල තියෙන සියල්ල කාටද අපට? எல்லாமே இல்ல எங்களுக்கு உரியது அவரிடத்துல இருக்கு அதுக்கு நாங்க உரிமைக்காரர்களாக மாறி இருக்கிறோம் සියල්ල නොවේ අපෝදිසා තබා තියෙන සීලුම දේවල්ට අපි උරුමකාර. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க දෙවියන් වහන්සේට මහිමෙල් පත් சொல்லுங்க කරමු. ஆமென் කියන්න ආමේන්. சகோதரன் இன்ஜினியரா இருக்கலாம் මම ඉංජිනේරියෙක් වෙන්න පුළුවන්. நான் கொஞ்சம் படிச்சவனாக அல்லது சின்ன தொழில் செய்யறவனா இருக்கலாம் මම පොඩ්ඩක් ඉගෙනගෙන පුංචි රැකියාවක් කරන நீ මිනිහෙක් වෙන්න පුළුවන්. வியாபாரியா இருக்கலாம் ඔබ ව්‍යාපාරිකයෙක් වෙන්න நீ පුළුවන්. ஆசீர்வாதம் உள்ளவனா ඔබ இருக்கலாம் ආශිර්වාදවන්තයෙක් සිටින්න சிலர் පුළුවන්. அன்றாடம் தேவனை பார்க்கிறவங்களா ඔබ இருக்கலாம் දිනපතාම දෙවියන් වහන්සේ බලන කෙනෙක් වෙන්න පුළුවන්. அவனுக்குரிய பலன் தேவனிடத்துல இருக்கு ඔහු තුල අවශ්‍ය කරන්නා වූ කාරණාව බලය දෙවියන් වහන්සේ තුල சொல்லுங்க තිබෙනවා. ஆமென் කියන්න ආමේන්. எங்களுக்குரிய தேவன் எங்களை கொடுத்திருக்கிறார் අපට අවශ්‍ය කරන කාරණාවන් දෙවියන් වහන්සේ අපට දී තිබෙනවා. சொல்லுங்க ஆமென் කියන්න ආමේන්. எனக்கு விருப்பம் டிராபிக் ஓஎஸ்சியாய் மாறத்தான் මට කැමති ඇවිල්ලා ට්‍රැෆික් ඕවර්සි කෙනෙක් වෙන්න. அரசாங்கம் என்ன கொடுக்கும் රාජ්‍ය මොනවද දෙන්නේ? ரஜேன் தினவா 450 மோட்டார் பைக் பெட்ரோலும் கொடுக்குது පෙට්‍රෝලුත් දෙනවා. டிங்காவும் கிடைக்கும் ඩිංගරින් අද ලැබෙනවා. ஏய் வேணும் 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 அப்படின்னு சொன்னோன்னே ඒ වගේ තරවාටු කරලා වල පොඩ්ඩක් පෙන්නපු ගම இவர் டக்குன்னு
ஹரி சார், ஓ சார், நே சார், ஐ சார், லொக்கா சார், மாத்தியா சார், அப்படியே இவரும் கொடுப்பார், அதுவும் கிடைக்கும். ටග්ගල මොනවද කරන්නේ? අත පොඩ්ඩක් මොලවල ඔක්කොම කරලා මොකක් හරි දෙයක් දෙනවා. நல்லா கேளுங்க. හොඳට සවන් දෙන්න. பைக் கிடைக்குது, බයික් එකක් ලැබෙනවා. எல்லாம் கிடைக்குது. සියල්ල ලැබෙනවා. ஆண்டவர் என்ன சரியான இடத்துல வைத்திருக்கிறார். ආමෙන්. දෙවියන් වහන්සේ අරි ස්ථානේ මාව තබා சொல்லுங்க ஆமென். කියන්න ආමෙන්. ஆமென். ආමෙන්. உங்களை எங்க வச்சிருக்கிற? அந்த இடத்துல இருக்கிறீங்களா? ඔබ ඒ ස්ථානේ ඉන්නවද? உங்களை அழைச்ச இடத்துல இருக்கிறீங்களா? ඔබව කැඳවපු ස්ථානය තුල ඔබ ඉන්නවද? சொல்லுங்க ஆமென். කියන්න ආමෙන්. கூட பேசாதீங்க. වැඩිය කතා කරන්න එපා. ஆண்டவரே வாயை அடைத்து விடுவார். දෙවියන් වහන්සේ මුඛේ වසන්නේය. சொல்லுங்க ஆமென். කියන්න ආමෙන්. உங்களை அழைச்ச இடத்துல நீங்க இருக்கிறீங்களா? ඔබව කැඳවපු ස්ථානය තුල ඔබ සිටිනවද? அல்லது இப்படி வந்து නැතිනම් මෙම ඇවි லண்டன் இளவரசி மாறி ஹாய் பாய், ලන්ඩනේ ඉන්න රැචිනා වගේ ආයි බායි කියනවද? என்னது லண்டன் இளவரசி அப்படி வந்து இறங்குவாங்க, ඒ ලන්ඩන් එකේ ඉන්න රැචිනාවිල එම වෙලා බයිනවා. எல்லாரையும் பார்த்து ஹாய் හැමෝම බලලා ආයි කියනවා. பாய், බායි කියනවා. அப்படியே போயிருவாங்க உள்ளுக்கு. ඒමම ඇතුළට යනවා. அவளை தேவன் அந்த இடத்துல வைத்திருக்கிறார். දෙවියන් වහන්සේ වේ ස්ථානේ තබා உங்களை வைத்த இடத்துல இருக்கிறியா? ඔබව තබා තිබෙන ස්ථානේ ඔබ සිටිනවද? நீ ஜெப வீரனா உன்னை வைத்தா ஜெபிக்கிற ஜெபத்துக்கு நீ பங்கு பெறுறியா? ඔබ යාඥාවේ වීරයෙක් ලෙස ඔබ තබා තිබෙන මොහොත ඔබ යාඥාවට සහභාගී වෙනවද? நீ அதிகாலையில ஜெபிக்கிறியா? வீட்டுல ஜெபிக்கிறியா? தனியா ஜெபிக்கிறியா? குடும்பத்துல ஜெபிக்கிறியா? சபையில ஜெபிக்கிறியா? ඔබ අලියම යාඥා කරනවද? පවුල සමග යාඥා කරනවද? සභාවේ යාඥා කරනවද? ஆத்துமாதாயத்தை உனக்கு கொடுத்திருந்தா ඔබට ආත්මවල සූදානම් කිරීමේ දීමන ඔබට දීලා நீ තිබෙනවා. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி சபைக்கு கொண்டு வருவியா? ඔබ ආත්මවල සූදානම් කළ සභාවට රැගෙන එනවද? சொல்லுங்க ஆமென். කියන්න ආමෙන්. உனக்கு பாடல் வரம் கொடுத்திருந்தா, அதாவது கீழ்ப்படிந்து தேவனை பாடி மகிமைப்படுத்துற இடத்துல நீ இருக்கிறியா? ඔබට ගායනා කරන්න වරම් දීලා තිබෙනවා. ඔබ කීකරු වෙලා ඔබ දෙවියන් වහන්සේට ගායනාව තුලින් මහිමනපත් කරනවා. சொல்லுங்க ஆமென். කියන්න ආමෙන්. ஆமென். ආමෙන්. ஆமென். ஆமென். உன்னை என்னத்துக்கு சபையில வைத்திருக்கிறார்? ඔබ කුමකටද සභාවේ තබා තිබෙන්නේ? எதற்காக அழைத்திருக்கிறார்? ඔබ කුදේසද උන්වහන්සේ ඔබ කැඳවා உன் තිබෙන්නේ? பிள்ளை எதற்காக வைத்திருக்கிறார்? ඔබේ දරුවෝයි තබා තිබෙන්නේ? உலகத்தோடு ஒத்து ஓடவா? இந்த உலகத்துல தேவனுக்காக வாழவா? ලෝකයා සමග ඇසෙනවද නැත්නම් මේ ලෝකයේ තුලින් දෙවියන් වහන්සේ වෙනින් ජීවත් වෙනවද? உண்ட விசுவாசமும் இழந்து, உன் மனைவிட விசுவாசம் இழந்து, பிள்ளைகிட்ட விசுவாசம் இழந்து, ஆனாலும் நாங்கள் கிறிஸ்தவர்கள். ඔබගේ ඇදහිල්ල නැති කරගෙන, ඔබගේ භාර්යාවගේ ඇදහිල්ල නැති කරගෙන, ඔබගේ දරුවන්ගේ ඇදහිල්ල නැති කරත් නමුත් අපි ඇදහිලි நம்முடைய ஆண்டவர் நமக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ආමෙන්. අපේ දෙවියන් වහන්සේ අපට සැබෑ ලෙස சொல்லுங்க ஆமென். කියන්න ආමෙන්. ஒரு என்னுடைய இந்த ஆங்கில என்னுடைய பிரசங்கத்தை ஆங்கிலத்தில் எழுதி தருகிற ஒரு வயது முதிர்ந்த ஆசிரியர் இருக்கிறார். මගේ වාක්‍යයේදී මම ඉංග්‍රීසි භාෂාවෙන් ලියපු මාළු වයසක මිනිසෙක් සිටිනවා. அவர் வந்து யூனிவர்சிட்டி லெக்சரர். එයා විශ්වවිද්‍යාලයේ කතිකාචාර්යවරයෙක්. அவர் இருக்கிற சபையில அவர் ஒரு பிரீச்சர். එයා ඉන්න සභාවේ එයා දේශනාකාරයෙක්. ஆமென். ආමෙන්. கை சொல்லுங்க ஆமென். ආමෙන්. அவர் எந்த நேரம் கேட்கிறவர் இல்ல, கேட்பார் பிரசங்கத்தை மாசத்துக்கு ஒருக்க அவர் பிரீச் பண்ணுவார். එයා හැම දෙයක්ම ආනවා, ආලා මාසෙට එක් වතාවක් එයා දේශනා කරනවා. ஆமென். ආමෙන්. நல்ல ஆசிரியர். හොඳ ගුරුවරයෙක්. அதனூடாக வாலிப பிள்ளைகளுக்கு நற்செய்தி போய்க்கொண்டே இருக்கிறது. ඒ තුලින් තරුණ තරුණයන්ට සුභාරංචිය ගමන් කරනවා. சபையில ஒரு விசுவாசி, සභාවේ ඇදහිලිවන්තේ, சபையில ஒரு பிரீச்சர். සභාවේ දේශනාකාරයෙක්. சொல்லுங்க ஆமென். ආමෙන්. எப்படி? කොහමද? நீ எங்க இருக்க? ඔබ කොයිද? உன்னுடைய இடம் எங்க? ඔබගේ நீ ස්ථානය கடவுளுக்காக කොයිද? என்ன செய்யற? ඔබ දෙවියන් වහන්සේ උදෙසා කුමක්ද කරන්නේ? விசுவாசம் இருந்தா பயபக்தி இருக்கும். பயபக்தி இருந்தா நோவாவை வைத்த இடத்துல நோவா இருந்தான். ඇදහිල්ල තිබ්බොත් බයභක්තිය තියෙනවා. බයභක්තිය තිබුණොත් නෝවාව තබපු ස්ථානේ නෝවා. நோவா ஆதியாகமம் 7:21 சீக்கிரம் வாசிங்க. උත්පත්ති 8:21. அப்பொழுது மாம்சம் ஜாதிகளாகிய இல்ல 6:21 வாசிங்க. 8:21. 6:21. உனக்கும் அவைகளுக்கும் ஆதாரமாக நோ ஆதியாகமம் 6:21 22 மன்னிக்கோ. நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். என்ன பாருங்க, මාව බලන්න. நோவா பயபக்தி உள்ளவன்,
නෝවා බයභක්ති වූ මිනිසෙක්. எச்சரிப்ப சரியா கவனிச்சவன். තරවාටුවට නිස්සියාකාර අවධානය යොමු කරා. அதனால அவனும் அவனுடைய குடும்பத்தையும் கத்தர் காத்தார். ආමෙන්. ඒ නිසා ඔහුද ඔහුගේ පවුලද දෙවියන් වහන්සේ ආරක්ෂා කරා. சொல்லுங்க ஆமென். කියන්න ආමෙන්. நோவா அப்படியே கீழ்ப்படிஞ்சான். தேவன் சொன்னபடி சபையில இருக்கிற நீ, தேவன் உனக்கு எண்ணத்தை வைத்தார், என்ன சொன்னா நீ என்ன செய்யற? නෝවා දෙවියන් වහන්සේගේ වචන අනුකූලව ඒ ආකාරයෙන්ම කරනව සභාවින් ඔබ දෙවියන් වහන්සේ මොනවාද කියන ඔබ මොනවාද කරන් ඉන්නේ? சொல்லுங்க ஆமென். කියන්න ආමෙන්. ஆமென். ஆமென். உனக்கு என்ன பாரத்தை வைத்திருக்கிறார்? ඔබට මොන බාරද තබා තිබෙන්නේ? நான் என்னுடைய மெய்ப்பத்துவ ஊழியத்துல ஓடிக்கொண்டிருக்கிறேன். මම මගේ එඬේ රත්තේ සේවය තුල මම ගමන් කරනවා. ஆண்டவன் தீர்க்கதரிசியாகவும் பயன்படுத்துறார். දෙවියන් වහන්සේ අනාගත වක්තු ලෙසත් මාව පාවිච්චි කරනවා. அதே போல ஒரு அப்போஸ்தலர் மாதிரி புதிய இடங்களை சபைகளை கட்ட நடத்துறார். ඒ වගේම පේරිතෙක් වගේ අලුත් ස්ථානවල සභාවල් ගොඩ නගන්නත් උපකාර කරනවා. ஆமென். ආමෙන්. சொல்லுங்க ஆமென். කියන්න ආමෙන්. தூர பிரயாணங்கள் போவதெல்லாம் கடினம். දුර ස්ථානවල ගමන් කිරීම මාතු අපහසුතාවයක්. தூக்கம் இல்ல. නින්දක් නැහැ. கேட்டுக்கொள்ளுங்க, தூக்கம் இல்ல. අසන්න නින්දක් නැහැ. நல்ல சாப்பாடு இல்ல. හොඳ කෑම වේලක් නැහැ. தூசியத்தான் சாப்பிட வேண்டி இருக்கு. ඒ දූවිල්ල තමයි අනුභව කරන්න වෙන්නේ. வெயில் தாங்க முடியல. ඒ අවුව දරා ගන්න බෑ. ஒரு நேரம் 400-420 கிலோமீட்டர் பைக்ல ஓட வேண்டி இருக்குது. එක මොහොතක කිලෝමීටර් 400-405ක් ගමන් කරන්න ඕනේ. திரும்ப அந்த பிரயாணத்துக்கு போறண்டாலே வெறுப்படையுது. නැවත ගමනාන්තේ යන මොහොතේ එපා වීමක් එනවා. தனிமை. තනිකම என்ன எப்போது எது நடக்கும் என்று எங்களுக்கு தெரியாது. කොයිද කොයි මොහොතේද කුමක්ද සිදුවෙන්නේ කියලා වෙලා දන්නේ නැහැ. ஆனா கத்தர் என்னோடு கூட இருக்கிறார். ආමෙන්. නමුත් දෙවියන් වහන්සේ මා සමග සිටියා. ආමෙන්. ආමෙන්. எனக்கு தந்ததைத்தான் நான் செய்யறேன், தராததை செய்யல. මට දුන්න දේ තමයි මම කරන්නේ. මට නොදුන්න දේ මම ஆண்டோட කරන්නේ. கிருபையில கொழும்புல சபையை கொடுத்திருக்கிறார். දේව කරුණාවෙන් දෙවියන් වහන්සේ කොළඹ ප්‍රදේශයේ සභාව பானந்துறையில දීලා சபையை கொடுத்திருக்கிறார். පානදුරේ සභාව දීලා තිබෙනවා. புத்தளத்துல சபைகளை கொடுத்திருக்கிறார். පුත්තලමේ සභාව දීලා තිබෙනවා. யாழ்ப்பாணத்துல கொடுத்திருக்கிறார். යාපනයේ සභාව දීලා முல்லைத்தீவுல තිබෙනවා. கொடுத்திருக்கிறார். මුල්ලතීவு ප්‍රදේශයේ සභාව දීලා තිබෙනවා. ஊழியக்காரல கத்தர் கொடுத்திருக்கிறார். සේවකයන්ව දෙවියන් වහන්සේ දී තිබෙනවා. சொல்லுங்க ஆமென். කියන්න ආමෙන්. அடுத்தவண்ட சபையில உள்ள ஊழியக்காரங்களை நான் தேடி போக இல்ல. අන්නයගේ සභාවේ ඉන්න සේවකයන්ව මම සොයාගෙන ගියේ නැහැ. எனக்கு விசுவாசம் இருக்கு. මා තුළ ඇදහිල්ල තිබෙනවා. எனக்கு பயபக்தி இருக்கு. මට බයභක්තිය තිබෙනවා. அடுத்த தலைவர்கள் மாதிரி விசுவாசம் இல்லாம எங்க பறிக்கலாம் என்று இருக்கிற அஞ்ஞானிகளை மாறி இருக்கிற ஊழியக்காரர்கள் பெருகி விட்டார்கள். ඊළඟ නායකයන් වගේ අඥාන වූ කොහොමද අනිත් අය උදුරා ගන්නා වූ නායකයන් අද වර්ධනය වෙලා. இன்றைக்கு பணம் கொடுத்து ஊழியக்காரர்களை வாங்குறார்கள். අද මුදල් දීලා සේවකයන්ව මිලදී ගන්නවා. வாகனம் கொடுத்து வாங்குறாங்க. වාහන දීලා මිලදී ගන්නවා. கடன் கொடுத்து வாங்குறாங்க. ණය දීලා ගන්නවා. சொல்லுங்க ஆமென். කියන්න ආමෙන්. தங்களுடைய பண பலத்தை காட்டு சபைகளை திருடுகிற கள்ளர்கள் உண்டு. තමාගේ මුදල් බලය පෙන්නා සභාව සොරා ගන්නා සොරුන්. அழைப்பில்லாதவர்கள், කැඳවීමක් නැති අය. அவங்களோட அழைப்பிலே வாழாதவர்கள், ඔවුන්ගේ කැඳවීම තුළ ජීවත් වෙන්නේ නැති අය. அவர்களோடு இருக்கிறவர்களும் தந்திரசாலிகள். ඔවුන් සමග ඉන්නත් රැවටිලිකාරයන්. சொல்லுங்க ஆமென். කියන්න ආමෙන්. நான் என்ன சொல்ல வாரேன்டா, මම මොනවද කියන්නේ? ஒருத்தனை ஆசிரியனா அழைச்சா அவன் அதுல தான் இருக்கணும். එක්කෙනෙක් ගුරුවරයෙක් ලෙස කැඳවපු මොහොතේ ඒ තුල තමයි සිටියේ යුතුයි. அவனை கொண்டு சபைக்கு தலைவனா வச்சா எப்படி இருக்கும்? ඔව්ව ගෙනලා සභාවට නායකයෙක් කරොත් කොහොමද තියෙන්නේ? சபையில ஆராதனை இல்ல, படிப்பு தான் இருக்கும். සභාවේ දේමේ නෑ, ඉගැන්වීම පමණයි. தேவ තිබෙන්නේ. சித்தம் முக்கியம் இல்ல. දේව කැමැත්ත වැඩක් படி නෑ. படி படி, ඉගෙන ගන්න. நடி நடி நடி. රංගපාන. கேட்டுக்கொள்ளுங்க. இன்னைக்கு இப்படிப்பட்ட அநேக கள்ளர்கள் பெருகிவிட்டார்கள். අද මෙවැනි සොරුන් වර්ධනය වෙලා. விசுவாசம் இல்ல, ඇදහිල්ල නෑ. பயபக்தி இல்ல, බයභක්තිය නෑ. உண்மை இல்ல, සැබෑව නෑ. சரியான தரிசனம் இல்ல. හරි දර්ශනයක් නෑ. சொல்லுங்க ஆமென். කියන්න ආමෙන්. ஆமென். ஆமென். என்னுடைய தரிசனத்தை சொல்றேன் கேளுங்க. මගේ දර්ශනය කියන්න අසන්න. நல்லா தேவனை குறிச்ச அறிவை நான் இன்னும் அடையணும். යාපත් දෙවියන් වහන්සේගේ දැන ගැනීම මම තවත් දැනගන්න. அதுக்கு நான் இன்னும் கீழ்ப்படியணும். ඒකට තවත් මම කීකරුගත. மூன்றாவது, அநேகர தேவனை குறித்த அறிவுல நடத்தி கீழ்ப்படிய பண்ணி அநேகர நடத்துறவங்களாக அவங்கள உருவாக்கணும். බොය දෙවියන් වහන්සේගේ කීකරුම තුලින් මග පෙන්නලා ඔවුන් බොහෝ විදියට ඔවුන් සාදන්න ඕනේ. கேட்டுக்கொள்ளுங்க. இப்ப பிரசங்கம் இந்த அஞ்சு நாடு, ஐரோப்பிய நாடுகளுக்கு போகும். දැන් මේ දේශනාව වෙලා ஐரோப்பிய රටවලට ඔක්කොම යයි. மத்திய கிழக்கு நாடுகளுக்கு போகும். මධ්‍යස්ථ ප්‍රදේශ වලට යයි. இலங்கையிலையும் போகும். ලංකා දේශෙත් යයි. எத்தனை பேருக்கு இவனை கடிப்போம் இருக்குன்னு தெரியுமா? කී දෙනෙක්ට මේව අපල කමු කියලා හිතනවා. அப்பி ஒந்தாய்
நாங்க நல்லவர்கள். எத்தனை பேர் மக்கள் ஏமாந்து போய் விட்டாங்க. මනුෂ්‍යයන් කී දෙනෙක් රැවටිලා ඇතිද? இதனால விசுவாசத்தை இழந்துட்டாங்க, මේ නිසා ඇදහිල්ල නැති කරගත්තා. பயபக்தி இழந்துட்டாங்க. බයභක්තිය නැති කරගත්තා. எப்படி இருக்காங்க தெரியுமா? දැන් කොහොමද දන්නවද ඉන්නේ? சபைக்கு போறது இல்ல, සභාවට යන්නේ නැහැ. ஞாயிற்றுக்கிழமை ஆன்லைன்ல மெசேஜ் பாக்குறாங்களாம். ඉරිදා ඔන්ලයින් එකේ මැසේජ් බලනවා. எப்படி பாக்குறாங்க? கோமத பாலන්නේ? அங்கால சினிமா படம் போகுது, ඒන් චිත්‍රපටිය යනවා. இதுல மெசேஜ் பாக்குறாங்களா, මේක දේශනාව டீ බලනවා. குடிக்கிறாங்களா, තේ බොනවලු. விசுவாசிக்கிறாங்களா. ඇදහිල්ලෙන් ඉන්නවලු. சபைகளுக்கு மக்கள் போறாங்க இல்ல. සභාවට දැන් ජනතාව යන්නේ නැහැ. பாஸ்டர் எதுக்கு எடுத்தாலும் பணம் பணம்ங்கிறாரு, පාස්ටර් හැම මොහොතම මුදල් මුදල් කියලා கட்டிடம் කියනවා. கட்டிடங்கிறாரு, ඒ ගොඩනැගිල්ල කියලා திட்டி தீக்கிறாரு. එයා බැනලා දානවා. பயபக்தியே இல்லாம போய் බයභක්තිය නැහැ. அழைப்புல உள்ளவ இருக்க வேண்டிய இடத்துல இல்ல, කැඳීම ලත්තා ඉන්න ඕන ස්ථානවල නැහැ. பணத்தை கொடுத்து ஏமாத்துறான், මුදල් දීලා රවට්ටලා තිබෙනවා. பணத்தை கொடுத்து வஞ்சிக்கிறான். මුදල් දීලා වංචා කරලා තිබෙනවා. நீங்க போயிராதீங்க, உங்களுக்கு 5000 எவ்ரி மந்த். ඔබ යන්න එපා. ඔබට මාසෙක රුපියල් 5000 දෙන්න. உங்களுக்கு ஆச்சலா again 5000. තවත් ඔබට අමතර 5000. சும்மா சும்மா அலைகிறான். නිකන් යනවා. இரவு பகலாக தனக்கு கொடுத்த மந்தைக்காக கதறுகிற மேய்ப்பர்கள் இல்லை. රෑ දවල් Tamanට දුන්නා වූ රැළ වෙනුවෙන් මොර ගසන්නා මනුෂ්‍යෙක් නැහැ. விசுவாசம் இல்லை, ඇදහිල්ල නැහැ. இதனால பயபக்தி இல்லை, ඒ නිසා බයභක්තිය නැහැ. அழைச்ச அழைப்புலையும் இல்லை. කැඳවීම තුලත් அது பாஸ்டரா இருந்தா என்ன, ஊழியக்காரனா இருந்தா, மந்தையா இருந்தாலும் நீ இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிறண்டா, நீ தேவனை விசுவாசிக்கிற. ඔබ පාස්ටර් කෙනෙක් වුණොතර නායකයෙක් වුණොතර ඔබ කැඳවීම තුල ඔබ සිටිය යුතුයි. சொல்லுங்க ஆமென். කියන ආමෙන්. யாழ்ப்பாணத்துல எங்கட 8 கிளை சபைகள் உண்டு. යාපන ප්‍රදේශයේ සාකා සභාවන් 8ක් තිබෙනවා. கடந்த சில காலங்களுக்கு முன்பு සිල කාලයකට පෙතමෙන් நான் ஒரு கட்டிடத்தை கட்ட தொடங்கினேன். මම ගොඩනැගිල්ලක් ගොඩනගන්න පටන් ගත්තා. அமெரிக்கால இருந்து ஒருத்தன் வந்தான், ඇමරිකා දේශේ ඉඳලා කෙනෙක් ආවා. பணமுள்ள பெரிய பாஸ்டர், මුදල් තියෙන ලොකු පාලකවරයෙක්. தொழுநோய் வைத்தியசாலைகளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ඔය බෝ වෙන රෝගේ අමරෝගේ වෛද්‍යවරුන්ට උපකාර කරන කෙනෙක්. அதுக்கென்று ஒரு பாஸ்டரை வச்சிருக்கான். ඒ උදෙසා පාලකවරයෙක් තබා දෙනවා. பாஸ்டர் மாற விலை கொடுத்து வாங்குறது, சபைகளை வாங்குறது. ඔය පාලකවරුන්ගේ මුදල් දීලා ගන්නවා, සභාවන් ගන්නවා. நான் ஆலயத்தை கட்டி கொண்டிருக்கிறேன். මම දයාව මාලිගාව ගොඩනගමින් எங்கட ඉන්නවා. பாஸ்டரை கூப்பிட்டு, අපේ පාස්ටර්වන්ට ගාගෙන நான் உனக்கு ஒரு புது பைக் தாரேன். මම ඔබට අලුත් බයික් එකක් දෙන්නම්. சொல்லுங்க ஆமென். කියන ආමෙන්. ஆமென். ආමෙන්. உண்மை, මේක ඇත්ත. புது பைக் தாரேன். අලුත් බයික් එකක් දෙන්නම්. முதலாவது ஆலோசனை என்ன தெரியுமா? ප්‍රථම උපදේශනය මොනවද දන්නවද? உன்னுடைய தலைமை பாஸ்டரோட எந்த நேரம் நீ கதைக்க கூடாது. ඔබගේ ප්‍රධාන නායකතුමා සමග හැම වෙලාවෙම සාකච්ඡා කරන්න. அவர் சொல்றதை நீ எந்த நேரம் கேட்க கூடாது. එයා කියන දේ හැම වෙලාවෙම ඔබ කරන්න යන්න එපා. நல்லா சாப்பிடு, හොඳට කන්න. பைக். බයික්. நான் இந்த ஆலயத்தை கட்டித்தாரேன். මම මේ දේමාලි நான் ගොඩනගන්න. அந்த பாஸ்டருக்கு இமெயில போட்டு விட, யூ ஆர் த மென்டல் பாஸ்டர் මම මේ පාලකවරට ඊමේල් එකෙන් ඇහුවා ඔබ පිස්සෙක් පාස්ටර්. போட்டேன். මම දැම්මා. சொல்லுங்க ஆமென். කියන ආමෙන්. மென்டலுக்கு மென்டல் எழுதாம என்ன எழுது? පිස්සට පිස්ස කියලා ලියන්න නැතුව කොහොමද லிයන්නේ? அவர் மன்னிப்பு கேட்டு எனக்கு இமெயில் போட்டிருக்கிறார். එයා මගෙන් සමාව අල්ලලා ඊමේල් එකක් දැම්මා. இன்னொரு ஊழியக்காரன் என்ன செஞ்சிருக்கான்? තව සේවකෙක් මොනවද කරේ? அவனோட நண்பன் சொன்னானா, එයාගේ මිතුරෙක් කිව්වලු யாழ்ப்பாணத்துல எனக்கு சபைகள் தேவைண்டு. සෝරි පාස්ටර්. யாழ்ப்பாணத்துல எனக்கு சபை தேவை, යාපනයේ සභාවක් වань. நான் கட்டி கொடுக்கிறேன், මම ගොඩනගන්නම්. நான் சம்பளம் கொடுக்கிறேன். මම වැටුපක් ගෙවන්නම්. இவர் என்ன செஞ்சிருக்காரு? මෙයා මොනවද කරලා எங்கட තියෙන්නේ? மட்ட ஊழியக்காரன் போய் சொல்லியிருக்காரு, நாங்க பிரிஞ்சு போவோமா, අනිත් සේවකයාට කියලා ආලා තියෙනවා අපි පොඩ්ඩක් වෙන් වෙමුද? எங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். අපිට හැමදේම ලැබෙනවා. என்னோட இருந்தவர் சொல்லியிருக்கிறாரு, පාලකවරයා සමග හිටපු කෙනා කිව්වා. நாங்க கடவுளுக்கு துரோகம் செய்யக்கூடாது. ආමෙන්. අපි දෙවියන් වහන්සේ ද්‍රෝහිකම් කරන්න හොඳ නැහැ. சபை யாருடையது? கர்த்தருடையது. ආමෙන්. සභාව කාගේද? දෙවියන් වහන්සේ. சொல்லுங்க කියන ஆமென். ආමෙන්. நீங்க யாருடையது? ඔබ කාගෙන්ද? கர்த்தருடையது. ස්වාමින් වහන්සේ. நான் யாருடையது? මම කාගෙන්ද? அவர் போட்ட திட்டம் தலைக்கில போயிட்டு, එයා දාපු ඒ සැලසුම ඔය කන පිට පෙරළුණා. இவெல்லாம் நல்ல ஆவி உள்ளவனா? මේ ඔක්කොම යාපත් ආත්මයක් තියෙන අයද? தலைவர்களை கண்டு கொள்ள கஷ்டம். நல்ல தலைவர்கள் இல்ல, යාපත් නායකයන්ව සොයා ගැනීමද අපහසුයි. நம்பக்கூடிய தலைவர் இல்ல. විශ්වාස කරන්න පුළුවන් නායකයන්. ஒருத்தன் டான்ஸ் ஆடுறான், එක්කෙනෙක් නටනවා. ஒருத்தன் துள்ளுறான், එක්කෙනෙක් උඩ පයින්නවා. ஒருத்தன் சொல்றான் என்னுடைய டை 1,25,000 டைய போட்டு வந்து நிக்கிறேங்கிறான். එක්කෙනෙක් කියනවා මගේ ටයි එක වෙල 1,25,000 මුදලක ටයි එකක් ஒருத்தன் කියලා. சொல்றான் நான் ரேஞ்ச் ரோவர் இல்லாட்டி நான் போக மாட்டேன், 1,300 லட்சம். එක්කෙනෙක් කියනවා ඇවිල්ලා රේන්ජ් රෝවර් එකක් නැත්තම් මම යන්නේ නැහැ කෝටි 1000 ගාණක්. அவருடைய சபையில் உள்ள மக்கள் பலக வீடுகள்ல வாழ்றாங்க. ඔහුගේ සභාවේ ඉන්න මනුෂ්‍යයන් පැල්පත් නිවාස වල ජීවත් වෙනවා.
சொல்லுங்க ஆமென். කියන්න ආමේන්. இயேசு යේසුස් වහන්සේ உயர்ந்தவர், උසස් වූ දෙවියන් වහන්සේ. ஐஸ்வர்யவான், උන්වහන්සේ ஐஸ்வර්යයෙන් පිරුණව දෙවියන් වහන්සේ. தரித்திரரானார். නමුත් උන්වහන්සේ நம்மை ஐஸ்வர்யவான்களா மாற்ற ආමේන්. අපි கரங்களை தட்டி தேவனுமே. උන්වහන්සේ සම්පත්තිය நம்மை இப்படியாவது ஆசீர்வதித்து வச்சிருக்கிறார். අපේ මෙවැනි ආකාරයෙන් ආශිර්වාද කළ තබා තිබෙනවා. சொல்லுங்க ஆமென். කියන්න ආමේන්. இப்படியாவது எங்களை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறாரே. මේ පෙකාරයට හරි අපි ආශිර්වාද කළ තබා තිබෙනවා நாங்க නේ. பயபக்தி உள்ளவர்களா இருந்தால் இன்னும் ஆசீர்வதிப்பார். ආමේන්. අපේ බයභක්තියෙන් සිටිනවා නම් තවත් උන්වහන්සේ අපිට ආශිර්වාද நாங்கள் කරනවා. பயபக்தி உரியவர்களா இருந்தால் இன்னும் அதுவும் அவருடைய சித்தத்தில் இருந்தா எங்களை இன்னும் உயர்த்துவாரே. අපි බයභක්තියෙන් ඒ වගේම උන්වහන්සේගේ කැමැත්තෙන් ඉන්න මොකද උන්වහන්සේ තවත් අපි උසස් කරනවා. ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. துதிகன மகிமை இயேசுவுக்கு. සියලු ප්‍රශංසාව ගෞරවය උන්වහන්සේට. நாங்கள் யாவரும் எழுந்திருப்போம். අපි සියලු දෙනාම නැගිට සිටිමු. கர்த்தர் தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பார். දෙවියන් වහන්සේ සම්පූර්ණත්වයෙන් ආශිර්වාද